ரசூலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். வஹாத்தமன் நபியீன், இரண்டாவது வார்த்தை நபிமார்களின் கடைசியானவர் என்று சொல்லுங்கள். இந்த ரெண்டு வார்த்தையை வைத்து அவர்கள் சிறப்பியலை சிலாகித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்களுக்கு பிறகு நபி இல்லை. சோ அந்த மக்களை எப்படி பண்படுத்த வேண்டும், எப்படி அந்த மக்களை இந்த சமூக மக்களுக்கு முன்னுதாரணமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், காலங்கள் கடந்தும் கனிந்தும் குர்ஆனின் வான்மறையின் வசனங்கள் எப்படி வாழுகிறதோ அதை கொண்டு வந்தவரையும் அதுபோல அல்லாஹ் ட்ரெயின் பண்றான். புரியுதா உங்களுக்கு? குர்ஆன் எப்படி கடல் கடந்து தேசம் கடந்து போற்றப்பட்டு இம்மை கடந்து மறுமை வரை வாழுகிறதோ அதுபோல அதை வழங்கப்பட்ட நபியும் பேசப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும், மக்களால் அவர் பேசுபொருளாக ஆக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனாலே அவர்களுக்கு முஹம்மது என்று வைத்தான் பெயர். முஹம்மது அதிகமாக புகழுக்குரியவர், அதிகமாக புகழப்பட்டவர். காரணம் என்ன? அவர் பேசப்பட வேண்டும். இன்றைக்கு கூகுள்ல நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலும் the prophet Muhammad is perfect man. உலகத்தில் ஒரு சமயத்தை போதிக்க வந்த சமயத்தின் போதகரை, சமயத்தின்